Taste the Daily. அண்மை செய்தி. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்கும் முயற்சியில் ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாம். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்க முயற்சிக்கக்கூடிய ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டக்கூடிய கண்டன அறிக்கையில் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலம் முதல் ஏழை எளிய மக்களுக்கும் முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களுக்கும் விலையில்லா வேட்டி சேலை ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தரமான நூல் வழங்கி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் வேட்டி மற்றும் சேலைகளை தயாரித்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது என்றும் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு வழங்கப்பட்டு வந்த விலையில்லா வேட்டி மற்றும் சேலை ஏப்ரல் மே மாதங்களில் தான் வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சாதனை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் 50% மேல் வேட்டி மற்றும் சேலைகள் வெளி மாநிலங்களில் இருந்து முறைகேடாக வாங்கப்படுவதால் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களுடைய வேலை இழக்கக்கூடிய அவதியிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். இந்த விடியா திமுக அரசு அவர்களை வேதனை தள்ளி இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி மற்றும் விசைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் முழுமையாக முடக்கும் எண்ணத்துடன் தரமற்ற நூலை வழங்கி அவர்கள் மீது பழிபோடக்கூடிய முயற்சியில் விடியா திமுக அரசினுடைய கைத்தறித்துறை ஈடுபட்டு வருவதாக இந்த அரசின் மீது நெசவாளர் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்து வருவதையும் மதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விடியா திமுக அரசு 2026ஆம் ஆண்டு விலையில்லா வேட்டி நெய்வதற்கு கூட்டுறவு நூற்பாலைகளில் இருந்து தரமற்ற பாவு நூலை வழங்கியதாக கைத்தறி மற்றும் விசைத்தறி சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அரசு விநியோகித்த தரமற்ற நூல் வேட்டி சேலை நெய்யக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் மீது இந்த அரசே பழி போடக்கூடிய அவலத்தை கைத்தறித்துறை அரங்கேற்றி வருவதையும், அதாவது தமிழக கூட்டுறவு நூற்பாலைகளில் இருந்து இந்த ஆண்டு சங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த வேட்டி, அதாவது உற்பத்திக்கான பாவு நூல் 40 பிசி நூல்களை கொண்டுதான் வேட்டி உற்பத்தி செய்வதாக சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். 40 பிசி, அதாவது 65 மற்றும் 35% மில் நூல்கள் தன்மை மாறி இருந்த காரணத்தினால் வேட்டிகளை தர ஆய்வு செய்கிற போது 65-35% தன்மை மாறி இருப்பதாகவும் அதற்கு சங்கங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசு சொல்வதையும், தரமற்ற நூல்களை அரசே தந்துவிட்டு இதற்கு சங்கங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்பதை கைத்தறி மற்றும் விசைத்தறி சங்கத்தினர் கேள்வி எழுப்பியிருப்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாதவாறு வரலாறு காணாத வகையில் கைத்தறியில் 4 லட்சம் வேட்டிகளும் விசைத்தறியில் 13 லட்சம் வேட்டிகளும் நூலினுடைய தன்மை மாறி இருக்கிறது என கூறி சங்கங்களுக்கே அவைகளை திருப்பி அனுப்புவதற்கு இந்த விடியா திமுக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தரம் குறைந்த நூலை விநியோகித்ததே கைத்தறித்துறைதான் என்பதையும், இதில் நடைபெற்ற ஊழல்களை மறைத்து கூட்டுறவு சங்கங்கள் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்கக்கூடிய திரு ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். 10,000 வேட்டிகளுக்கு 20 வேட்டிகள் மட்டுமே மாதிரியாக எடுத்து தர சோதனை செய்துள்ளதாக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதுபோன்ற அரசினுடைய மோசடி வேலையில் மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த அளவுக்கு வேட்டிகளை ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கங்களுக்கு திருப்பி அனுப்புவதால் அனைத்து சங்கங்களும் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருப்பது மட்டுமல்லாது தொடர்ந்து இயங்காமல் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் சூழ்நிலையை நிர்வாகத்திறனற்ற இந்த விடியா திமுக அரசு ஏற்படுத்தி இருப்பதையும், எனவே தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சங்கங்களினுடைய நலன் கருதி மீண்டும் ஒரு முறை அனைத்து வேட்டிகளையும் மறுதர பரிசோதனை செய்ய வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நெசவாளர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களை அழிக்க முயற்சியில் இந்த பொம்மை முதலமைச்சருடைய அரசு ஈடுபடுமையானால் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலர் அரசுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.